அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள ஜெயினர் குன்று தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்பதில் மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு, பயனுள்ள வீடியோ, இது மாதிரி வீலாக்ஸு, மோட்டிவேஷன் செஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஜெயினர் குன்று இல்லை திருநாதர் குன்று என்று சொல்லுவாங்க. செஞ்சி அருகே சிங்கவரம் போகும் சாலையில் உள்ளது. இது சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது ஒரே கல்லில் 24 தீர்த்தங்காசு செதுக்கியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது சுமார் செஞ்சியிலேருந்து ஒரு 5 நிமிட பயணத்திலே நம்ம இந்த குன்று அடையலாம். ஒரு சிறிய குன்று தான் இது. இது தொல்பொருள் ஆராய்ச்சித்துறையால் இது பாதுகாக்கப்பட்டு வருது. அதாவது ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, ஜெயின் ராக் மோனமெண்ட்ஸ், அதன் கீழே இது வருது. இது ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டும் கூட. இது நல்ல இயற்கை சூழ் நிறைந்தது. குடும்பத்தோடு ஒரு நாளைக்கு வந்து பிக்னிக்காக கூட இங்கே வரலாங்க. ஒரு 3-4 நிமிடத்தில் இந்த குன்று மேலே அந்த படிக்கட்டு வழியாக ஏறி செல்லலாம். ஏறி நம்ம இந்த தீர்த்தங்காசு இதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிலை, நல்லா ஜெயினர் சிலை, உயரமான சிலை, அற்புதமாக செதுக்கியிருக்கிறாங்க அந்த காலத்திலே. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே போன உடனே நம்மளை வரவேற்கிறது இந்த சிலை தான். இதில் ஆள் உயரத்துக்கான சிலை, ஒரே கல்லில் செதுக்கியிருக்கிறாங்க அந்த சிலையை. ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தாலேயோ இல்லை செயற்கையாகவோ இது செதஞ்சு போயிருக்குது. இன்னொரு பாதி பாகம் அந்தாண்ட சைடில் உடஞ்சிருக்குது. அதுதான் நம்ம அங்கே பார்க்குறோம் அந்த சிலையில். இதுக்கு ஆப்போசிட் சைடில், இந்த மலைக்கூட வெஸ்ட் சைடில் நம்ம அற்புதமான காட்சி ஒன்று பார்க்குறோம். இந்த மலையோட எண்டு ரங்கநாதர் கோயில், அந்த டெம்பிள், அந்த கோபுரம் தான் நம்ம பார்க்குறோம். அங்கே இங்கேருந்து நம்ம ரங்கநாதர் கோயிலோட கோபுரங்களையும் அங்கே பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் இங்கே நடந்து போகும்போது ஒரு மிரள வைக்கும் கூடிய சம்பவம், ஒரு நிசப்தமான ஒரு இடம், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததுங்க. இப்போ மலை குன்று உச்சியில் தான் இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் அங்கே இருக்குது. அங்கே அந்த தீர்த்தங்காசு, 24 தீர்த்தங்காசு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இடம் நம்ம பார்த்தோம் வழியில். ஒரு நிசப்தமான இடம், இருட்டு, கும் இருட்டு, எந்த சத்தமுமே கிடையாது. அங்கே போகிறதுக்கே கொஞ்சம் யோசிக்க வச்சது தான். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேமரா லைட் தான் உள்ளார இருக்குதாங்க, வேறு எதுவும் கிடையாது. இருட்டு தான் ஃபுல்லாக. ஏன்னா இங்கே செஞ்சியை பொறுத்தவரையில் இங்கே மலைப்பாம்பு இருக்கலாம், வேறு ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருக்கலாம், வேறு அதுதான் பயப்படக்கூடிய விஷயம், வேறு எதுவும் கிடையாது. அங்கே இருட்டு தான், அங்கே எதுவுமே இல்லைங்க. ஆனால் இந்த குகையில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சுதுன்னா நல்லா குளிராது. வெயில் நேரத்தில் நல்லா சில்லுன்னு இருக்கும் அந்த குகை. நல்லா இருட்டாக இருக்கும், கும் இருட்டு. அங்கே சாரெல்லாம் அடிக்காதங்க. நல்லா மழையில் நல்லா சேஃப்டியாக இருக்கலாம். அதே போல் வெயில் நேரத்தில் இங்கே நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அந்த குன்று உட்காந்து தான் போக முடியும், அங்கே நிற்கலாம் முடியாது இந்த குகைக்குள்ளார. நல்லா சூப்பரான ஒரு நிசப்தமான ஒரு குகை. இங்கே அமைதியான இடம், கொஞ்சம் யோசிக்கவும் வைக்கும், மிரளவும் வைக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். கொஞ்சம் யாராவது தனியாக போகிறதுக்கு நான் தான் வெளியில் வரும் அந்த குகையை விட்டாங்க. உட்காந்து தான் வரணும், அங்கே குனிஞ்சு தான் வரணும், நின்றுலாம் வர முடியாது. இருட்டாக தான் இருக்கும் அங்கே. அதை நம்ம பார்த்து உள்ளார போயிட்டோம் அந்த குகை. இதுக்கு ஆப்போசிட் சைட்லே, அதான் வெஸ்ட் சைட்லே நம்ம செஞ்சி கோட்டையெல்லாம் இங்கேருந்தே நம்ம பார்க்கலாம். அற்புதமான வியூஸ் இங்கேருந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இங்கே இந்த ராணிக்கோட்டை பார்க்குறோங்க, அது கீழே ஏரி சைடில் ராஜா கோட்டை. இதை சுற்றி ஒரு மலை அமைப்பு. இந்த மலையோட எண்டு அதுதான் ரங்கநாதர் கோயில் இருக்குது. இந்த பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள், க்ரீனிஷ் இருக்குது. இல்லை க்ரீனிஷான இடம் இங்கே. நல்லா கழனி காடு இதெல்லாம் இருக்குது அங்கே. நல்லா சூப்பரான அற்புதமான இடம். இங்கேருந்து நம்மளுக்கு மேலே ஒரு குன்று மேலே, ஒரு ராக் மேலே நிற்கும்போது இந்த வியூஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். இது அப்படியே மேலும் கொஞ்சம் நடந்து போகிறோம். இந்த 24 தீர்த்தங்காசு ஒரே கல்லில் செதுக்கியிருக்கிறாங்களே, அதை பார்க்குறது தான் போகிறோம். அங்கே அப்படி சில நிமிடத்தில் அது நம்ம இந்த குன்றில் தான் நம்ம அது மேலே செதுக்கியிருக்காங்க. மேலே உயரத்தில் அங்கே. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வீடியோ கேமராவில் ஒரு காட்சி ஒன்று வந்துச்சு. ஒரு ஓனா மாதிரி ஒன்று இருக்குது, பள்ளி மாதிரி,
அந்த லிசார்ட்ஸோட ஃபேமிலி தான் அது. அது உடம்பு பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும், உடம்பு கருப்பாகவும் இருக்குது, மற்ற பாகங்கள்லாம் கிரேஷ், அதாவது சாம்பல் நிறத்தில் இருக்குது. அது என்ன வகை லிசார்ட்லாம் நமக்கு தெரியல, கேமராவில் நம்மளுக்கு அங்கே கிளிக் பண்ணோம் நம்ம. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய 24 தீர்த்தங்காஸ், ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. நல்ல உயரத்தில், அந்த குன்றின் மேலே உயரத்தில் அழகாக செதுக்கியிருக்கிறாங்க இந்த சிலைகள் எல்லாம். 24 தீர்த்தங்காஸ், இதுதான் அந்த காட்சி, அற்புதமான காட்சி இது. இங்கேருந்து நம்ம சுற்றி செஞ்சி அருகே உள்ள கோட்டையெல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.